வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது 12 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மழை பெய்யும்ன்றது இந்த வானிலை அறிக்கை மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இது என்னென்ன மாவட்டங்கள்ன்றதை பின்வரும் குறிப்பில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெளிவா புரியும். அதாவது கனமழைக்கு வாய்ப்பு பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில செமையான மழை பெஞ்சிச்சுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி நாளைக்கு பாத்தீங்கன்னா 10 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று நாளையும் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென் இந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மழையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதமாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னெச்சரிக்கை என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் முன்னெச்சரிக்கையோட செயல்பட்டு உங்களோட பயிர் சேதாரத்திலிருந்து காப்பாற்றிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் தேதி வட தமிழகத்தில் அதே இடங்களில், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலும் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயிகளான நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சித்திரை பட்டமாக வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட அனைத்து விவசாயிக இதுவையும் காப்பாற்றிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மழையானது 12ஆம் தேதியும் தொடருதுங்க. ஸோ வட தமிழகத்தில் அதே இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுல எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம், மலைப்பகுதியான நீலகிரி, தேனி, தென்காசி, திருவாரூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த சுற்றி உள்ள மாவட்டங்கள் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னெச்சரிக்கையோட இருங்க. ஸோ அதிக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதாரங்கள் பெருசாக ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சேதாரம் எதுவும் பெருசாக நடக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பத்தை தணிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க விவசாயிக்கோ இல்லை விவசாய குரூப்லேயோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டடா.